டிசம்பர் 21ஆம் தேதி பாகிஸ்தானுடைய தாலிபன்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய தெஹ்ரிக் தாலிபன்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு தாக்குதலை நடத்துகிறாங்க. இந்த தாக்குதலில் 16க்கும் அதிகமான பாகிஸ்தானுடைய சோல்ஜர்ஸ் இறந்து போகிறாங்க. அடுத்ததாக இதுக்கு பழிவாங்கும் விதமாக டிசம்பர் 25ஆம் தேதி பாகிஸ்தான் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பமால் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜுக்கு எதிராக பெரிய ஒரு தாக்குதலை நடத்துகிறாங்க. அந்த டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே தான் இந்த தெஹ்ரிக் தாலிபன்கள் ஹைட் அவுட் ஆகியிருக்காங்க, மறைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த தாக்குதல் அப்படிங்கிறது செய்யப்படுது. டிசம்பர் 26, 27 2 நபர்களும், இந்த பக்கம் தெஹ்ரிக் தாலிபன்கள், இந்த பக்கம் பாகிஸ்தானுடைய சோல்ஜர்ஸ், ஆப்கானிஸ்தானும் இந்த பக்கம் பாகிஸ்தானும் இப்படின்னு சொல்லி 2 நபர்களுமே மாற்றி மாற்றி தாக்குதலை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். டிசம்பர் 28ஆம் தேதி மறுபடியும் பார்டர் தாக்குதல் அப்படிங்கிறது உருவாகுது. 29ஆம் தேதி காபூல்ல மிகப்பெரிய ஒரு குண்டு வெடிக்குது. டிசம்பர் 30ஆம் தேதி சுமார் 15,000க்கும் அதிகமான தாலிபன் ட்ரூப்ஸ் அப்படிங்கிறவங்க ஆப்கானிஸ்தானுடைய எல்லையில் இருக்காங்க. டிசம்பர் 31 தாலிபன்கள், தெஹ்ரிக் தாலிபன்கள் அறைகூவல் விடுக்கிறார்கள், நாங்கள் பாகிஸ்தானை அழிக்கப் போகிறோம். உடனடியாக ஜனவரி 1ஆம் தேதி பாகிஸ்தான் என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காங்க தெரியுமா? சீனாவுக்கு சும்மா கதன்னு இருக்கு. அப்படி என்னதான் நடந்திருக்கு, இதனால இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த 2 நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனையை ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். 2024 பார்த்துருப்போம். இது 2025 வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே இருப்பது ஒரு பங்காளி சண்டை அப்படின்னு நம்ம நினச்சா அது ரொம்ப பெரிய அளவில் தவறு. பாகிஸ்தானுடைய ஒவ்வொரு செய்கைக்கும் எதிர்வினை அப்படிங்கிறது வரும்போது அதை பாகிஸ்தானால் தாங்க முடியலை அப்படிங்கிற உண்மையை தான் நாம் இங்கே புரிஞ்சுக்கணும். 1996 இந்த காலகட்டத்தில் பாகிஸ்தானுக்கு நிறைய ஆப்கானிஸ்தியர்கள் வராங்க. என்னப்பான்னு சொல்லி பார்க்கும்போது, இல்லை ஆப்கானிஸ்தான் முழுவதும் அமெரிக்காவினுடைய கண்ட்ரோலுக்கு வருது, ஸோ அதனால் நாங்கள் அங்கே இருக்க முடியாது, எங்களை வேட்டையாடுறதுக்கு அமெரிக்கா ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமான தாலிபன்கள், ஆப்கானிஸ்தானில் தாலிபன்கள் தானே கூடுதலாக இருந்தாங்க 1996 இந்த காலகட்டத்தில், எல்லாருமே பாகிஸ்தானுக்கு வராங்க. சொல்லப்போனால் பாகிஸ்தான் அவங்களுக்காக சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறது. வாங்க வாங்க, நம்ம ஊருக்கு வாங்க, நம்ம நாட்டுக்கு வாங்க, அடுத்த என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஒரு பெரிய அட்டாக் அப்படிங்கிறது நடக்குது, 9/11 அப்படிங்கிற அந்த அட்டாக் நடந்த பிறகு அமெரிக்கா என்ன செய்கிறாங்கன்னா, எந்தெந்த இடத்துல தீவிரவாதிகள் இருக்காங்க அப்படிங்கிறத தேடி 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 அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடி 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 அடிக்க ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு நாடுகளுடைய லிஸ்ட்டில் பாகிஸ்தான் முதல் இடத்துல இருக்குது. அப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபன்கள், ஆப்கானிஸ்தான்லேருந்து போன தாலிபன்களை அமெரிக்கா வேட்டையாடுறாங்க. ஒரு கட்டத்தில் அமெரிக்கா இப்படி வேட்டையாடுவதற்கு காரணமே பாகிஸ்தான் தான், நாம் எங்கெல்லாம் ஒளிந்திருக்கிறோமோ அதை எல்லாமே பாகிஸ்தான் தான் அமெரிக்காவினுடைய இராணுவத்துக்கு சொல்லிக் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தான்லேருந்து கிளம்பி போன தாலிபன்கள் இருக்காங்கல்ல, பாகிஸ்தானில் இப்போ வசித்து வரார்கள் அல்லவா, அவங்க பாகிஸ்தானுக்கு எதிராக கோஷங்களை எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம் தான் இந்த ஆப்கானிஸ்தானுடைய தாலிபன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தெஹ்ரிக் தாலிபன்கள் பாகிஸ்தானில் ஒரு குழுவாக உருவாகிறாங்க. இப்போ ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபன்கள் வேற, தெஹ்ரிக் தாலிபன்கள் வேற அப்படின்னு சொல்கிற ஒரு உருட்டு எல்லாமே பாகிஸ்தான் உருட்டி பார்க்குறாங்க. பட் உண்மை என்னென்னா, இங்கேருந்து வந்த தாலிபன்கள் தான் அங்கே பாகிஸ்தானில் அவங்கள்னு ஒரு குழு அமைத்து அதை தெஹ்ரிக் தாலிபன்களாக மாற்றுகிறார்கள். ஸோ இப்போ தான் பாகிஸ்தானும் அமெரிக்காவும் சேர்ந்து தெஹ்ரிக் தாலிபன்களை வேட்டையாடும் போது இங்கே இருக்கக்கூடிய தெஹ்ரிக் தாலிபன்களுடைய கொஞ்சம் தலைவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, மறுபடியும் ஆப்கானிஸ்தானுக்குள்ளேயே போகிறாங்க. திரும்பவும் அவங்க தாய்நாட்டுக்கே வராங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2021 என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ ஒட்டுமொத்தமாக தாலிபன்களுடைய கண்ட்ரோலில் என்ன கிடைக்குது, ஆப்கானிஸ்தான் கிடைக்குது. அமெரிக்கா அவங்களுடைய படையை வாபஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய கொஞ்சம் ஆயுதங்கள் எல்லாமே அங்கங்கே சிதற கிடக்கு. அதை எல்லாமே இப்போ தாலிபன்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். இவ்வளோ தூரம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் சீனாவும் பாகிஸ்தானும் ஒரு கணக்கு போட்டாங்க. ஆப்கானிஸ்தான் தாலிபன்களுடைய கைக்கு வந்த பிறகு நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி செம்மையான ஒரு ஃபியூச்சர் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேருமே நம்பினாங்க. அப்படி நம்புறதுனால என்னவோ தாலிபன்களுக்கு என்னெல்லாம் உதவி வேணுமோ அதெல்லாமே இந்த 2 நாடுகளும் செஞ்சு கொடுத்தாங்க. இது எகெயின் இந்த தெஹ்ரிக் தாலிபன்களை கோபமடைய வைத்தது. ஏன்னா அவங்க நாட்டிலே இருக்கக்கூடிய முன்னாள் வந்த தாலிபன்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபன்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் நட்புடன் இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறது தான். பட் இதில் இன்னொரு இரட்டை வேடத்தையும் காண்பித்தார்கள் பாகிஸ்தான். தாலிபன்களுக்குடையே ஒரு டீலை பேசுகிறாங்க. நான் உங்களுக்கு தெரியும், அதாவது ஆப்கானிஸ்தான் தாலிபன்களுக்கு கூட பாகிஸ்தான் தாலிபன்களுக்கு எதிராக ஒரு டீலை பேசுகிறாங்க. நான் உனக்கு தேவையான உதவிகளை செஞ்சு தரேன் தாலிபன், எங்கள் ஊரில் உங்களுடைய சில அடியாட்கள் இருக்காங்க, அவங்களை நீங்கள் போட்டு தரணும் அப்படிங்கிறது தான்.
இந்த நேரம் தாலிபன்களும் பாகிஸ்தான் தாலிபன்கள் தெஹ்ரிக் தாலிபன்களும் ஒரு விஷயத்துல ஒற்றுமையாக மாறுகிறார்கள். பாகிஸ்தானை சரிவர கவனிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ பாகிஸ்தானை சரிவர கவனிக்கணும் அப்படிங்கிற இந்த சென்ஸ், அந்த பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் தான் காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய கோபம் எங்கே மாறுதுன்னா பாகிஸ்தானுடைய அரசியல்வாதிகள் மீதோ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் மீதோ கிடையாது. இது எல்லாத்துக்குமே காரணம் பாகிஸ்தானுடைய இராணுவம் தான் அப்படின்னு சொல்கிறத தெஹ்ரிக் தாலிபன்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. இப்படி பிலீவ் பண்ணுறதுக்கான காரணம் பாகிஸ்தானில் ஆட்சியை நடத்துவது பாகிஸ்தானுடைய இராணுவம் தான். பாகிஸ்தானுடைய இராணுவம் ஒரு கண்ணசைவு இல்லாமல் அங்கே எந்த விஷயமும் நடக்காது. அங்கே இருக்கக்கூடிய இராணுவ ஜெனரல்கள் தான் மிகப்பெரிய பணக்காரர்கள். நீங்கள் பாகிஸ்தானுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர்ஸ் அவங்க எவ்வளவு ரொம்ப ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்களோ அதை விட 10 மடங்கு அதிகமான நல்ல வாழ்க்கை வாழ்வார்கள் அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தினுடைய உயர் அதிகாரிகள். அப்போ இந்த இராணுவ வீரர்கள் தான் பாகிஸ்தானை ஒட்டுமொத்தமாக குளறுபடிக்குள் தள்ளி கொண்டிருக்கிறார்கள். அவங்கள கொன்னாலே சரி நம்ம என்ன செஞ்சிடலாம், பாகிஸ்தானுக்கு ஒரு புதுவிதமான ரூட்டை உருவாக்கி கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லி தெஹ்ரிக் தாலிபன்கள் ரொம்ப பெரிய அளவில் ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரகிள் நாளடைவில் என்னவா மாறுது அப்படின்னா ஒரு பெரிய போரா மாறுது. அதுதான் இன்டர்னலாக பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்களுக்கு எதிராக தாலிபன்கள் தெஹ்ரிக் தாலிபன்கள் நடத்தக்கூடிய தாக்குதல். அந்த தாக்குதல் தான் டிசம்பர் 2021 நடக்குது. இப்போ இந்த பக்கமாக ஆப்கானிஸ்தானில் தானே இங்கேருந்து போன கொஞ்சம் தெஹ்ரிக் தாலிபன்கள் இருக்காங்க. அப்போ ஆப்கானிஸ்தானுடைய பார்டர் ஏரியாவும் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பார்டர் ஏரியாவிலும் கிளாஷ் அப்படிங்கிறது உருவாகுது. இந்த கிளாஷில் கிட்டத்தட்ட 16க்கும் அதிகமான இராணுவ வீரர்கள் பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்ட அடுத்த தினத்தில் பாகிஸ்தான் நடத்தக்கூடிய ஏர் ஸ்ட்ரைக்கில் 40க்கும் அதிகமான ஆப்கானிஸ்தியர்கள் கொல்லப்படுறாங்க. அவங்க தாலிபன்களே கிடையாது, சாதாரண பொதுமக்கள். அப்போ இந்த 46 சிவிலியன்ஸ் செத்ததற்கு நீதான காரணம் பாகிஸ்தான், இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரே குரலை மறுபடியும் சொல்றாங்க தெஹ்ரிக் தாலிபன்களும் ஆப்கானிஸ்தானுடைய தாலிபன்களும். அப்போ இவங்க 2 பேருமே ஒருமித்த கருத்து சொன்ன உடனே பாகிஸ்தானுக்கு ஒரு பயம் அப்படிங்கிறது வருது. இந்த பாகிஸ்தானுடைய பயத்தை கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க சீனா. ஏன்னா சீனாவுக்கு இங்கே என்ன ரோல் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இந்த ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருக்கக்கூடிய பார்டரை டியூரன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு இமேஜினரி பார்டர் தான். ஸோ இந்த பார்டரையும் தாண்டி இப்போ ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் எதுக்காக போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரிடோர் இருக்குது. அந்த காரிடோர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆப்கானிஸ்தானுடைய பகுதி அப்படின்னு சொல்லப்படுது. இது முன்னாள் பாகிஸ்தானுடைய பகுதி அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவினுடைய பகுதி அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் வகான் காரிடோர். ஸோ இந்த வகான் காரிடோர் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடம். இது ஆப்கானிஸ்தானுடைய ஒரு கோழிக்கழுத்து பகுதின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆப்கானிஸ்தானுடைய கோழிக்கழுத்து பகுதியான வகான் காரிடோர் அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தானுடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு. அதை இப்போ தெஹ்ரிக் தாலிபன்கள் அவங்களுடைய கண்ட்ரோல்லையும் பாதி ஆப்கானிஸ்தானுடைய தாலிபன்கள் கண்ட்ரோல்லையும் வச்சுருக்காங்க. இந்த வகான் காரிடோர் அப்படிங்கிறதுல ஈஸியாக நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா கூட கம்யூனிகேட் பண்ணிடலாம், வேறு பல ஆசிய நாடுகள் கூட கம்யூனிகேட் பண்ணிடலாம். ஸோ ஒரு பெரிய ட்ரேட் அப்படிங்கிறது இந்த தாலிபன்கள் நம்பி இருப்பது இந்த வகான் காரிடோர் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த வகான் காரிடோருக்கு எதிராக தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் தாலிபன்களும் தெஹ்ரிக் தாலிபன்களும் ஒன்றிணைந்து விட்டார்கள். அவங்களை அடக்குவதற்கு நம்ம இந்த வகான் காரிடோர் அப்படிங்கிறத பிடித்தெடுக்க வேண்டும். ஸோ வகான் காரிடோரை பாகிஸ்தான் பிடித்தெடுத்து விட்டார்கள் என்றால் இந்த கோபம் அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தானுடைய கோபம் அப்படிங்கிறது பல மடங்கு அதிகரிக்கும். ஏன்னா ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி தான் வகான் காரிடோர்லேருந்து சீனாவுக்கு நேரடியாக நாங்கள் ஒரு ரோடை பில்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 46-50 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ரோடை செமையாக பண்ணியிருக்கோம், அதில் 40% முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிற அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க. இந்த அறிவிப்பு மட்டும் இல்லாமல் அடுத்ததாக ஆப்கானிஸ்தானுடைய அந்த தாலிபன்கள் இருக்காங்க, அவங்களுடைய ஆட்சிக்கு தேவையான பணம், அதற்கு தேவையான பலவிதமான பொருளுதவிகள், இது எல்லாமே இந்த வகான் காரிடோர் வழியாக தான் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிற அந்த ஏற்பாடு இந்த தாலிபன்களால் செய்யப்படுது. ஆனால் இப்போ தெஹ்ரிக் தாலிபன்களை நாங்கள் அடிக்கிறோம், அவங்கள நாங்கள் கொல்ல போகிறோம் அப்படிங்கிற பெயரில் பாகிஸ்தான் என்ன செய்கிறாங்கன்னா இந்த வகான் காரிடோர், டூரன் லைன் இங்கே எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய ஏர் ஸ்ட்ரைக் எல்லாமே நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கமாக சீனா சொல்கிறாங்க இல்லை நீ இப்படி அடிக்கக்கூடாது, ஆப்கானிஸ்தான் இதனால் கோபம் அடைவாங்க, நம்முடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் இழுபிறைக்கு நடுவில் மாட்டிக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு எச்சரிக்கையை மீறி பாகிஸ்தானுடைய சில இராணுவ அதிகாரிகள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா இப்போது ஆப்கானிஸ்தானுடைய தாலிபன்களுக்கு எதிராக தாக்குதலை நடத்துகிறாங்க. பொதுவாக சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு டீல் அப்படிங்கிறது சீனாவுக்கும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்குமான டீல். அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்துக்கான டீல் கிடையாது. ஸோ இராணுவம் தன்னிச்சையாக செயல்படுகிறது அப்படிங்கிறத இப்போ பாகிஸ்தான் உணர ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இராணுவம் தன்னிச்சையாக செயல்படுவதனால தான் இராணுவத்துக்கு எதிராக டிடிபி இல்லாட்டி தெஹ்ரிக் தாலிபன்கள் அடிக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் இராணுவம் திருப்பி அடிக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்து வருகிறார்கள்.
ஸோ 2 இடங்களில் இருந்து இப்போ பாகிஸ்தானுக்கு ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிறது உருவாகுது. ஒன்று ஆப்கானிஸ்தான் பார்டர்லேருந்து, இன்னொன்று சீனாவினுடைய அந்த ஒரு அரசாங்கத்திடம் இருந்து. இந்த வக்கான் காரிடார் அப்படிங்கிறத நீ பிடிச்சு எடுத்துட்டீங்கன்னா உன்னுடைய எண்டை நாங்கள் முடிவு செஞ்சு விடுவோம் அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தான் சொல்கிறாங்க. இந்த வக்கான் காரிடாரை நீ பிடித்து எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சீனாவும் சொல்கிறாங்க. ஏன்னா சீனா ஆப்கானிஸ்தானை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக வக்கான் காரிடார் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அந்த வக்கான் காரிடோரை 2 பேருக்கும் வேண்டும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு தெரியுது. ஆனால் பாகிஸ்தான் மிலிட்ரி என்ன செய்கிறாங்கன்னா, எங்களை கொன்று குவிக்கிறாங்க இந்த தெஹ்ரிக் தாலிபன்கள், அவங்களுடைய கொட்டத்தை அடக்க வேண்டும் என்றால் இந்த வக்கான் காரிடோரிலிருந்து ஒட்டுமொத்தமான பகுதியும் நம்முடைய கண்ட்ரோலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க, இராணுவம் நினைக்கிறாங்க. இதில் இராணுவம் ஜெயிக்க போகிறாங்களா, சீனா ஜெயிக்க போகிறாங்களா, ஆப்கானிஸ்தான் ஜெயிக்க போகிறாங்களா, இல்லை பாகிஸ்தானுடைய அரசாங்கம் ஜெயிக்க போகுதா அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய இடியாப்ப சிக்கலா அடுத்த ஒரு பிரச்சனை இருக்குது. அதுதான் இந்தியாவினுடைய தலையீடு. ஆப்கானிஸ்தான் தாலிபன்கள் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஆதரவாக எதிராக ஆப்கானிஸ்தானுடைய தாலிபன்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் இன்னும் எதையுமே பேசலை. ஆனால் இந்தியாவினுடைய உளவுக்காக நம்ம ஆப்கானிஸ்தானை பயன்படுத்தி வந்தோம், பயன்படுத்துகிறோம். ஆப்கானிஸ்தானை மட்டும் கிடையாது, ஈரானாக இருக்கட்டும், சில பகுதிகள் இந்தியாவினுடைய உளவு அமைப்பினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இப்படி நம்முடைய உளவு அமைப்பு இந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய அந்த ஒரு உளவு அமைப்பினுடைய நெட்வொர்க்கை பயன்படுத்தி பாகிஸ்தானில் என்ன நடக்குது, அடுத்ததாக இந்த தெஹ்ரிக் தாலிபன்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக எப்படி அட்டாக் நடத்துவாங்க அப்படிங்கிற குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனை கூட நம்முடைய அரசாங்கத்துக்கு கொடுப்பதாக பாகிஸ்தான் குற்றத்தை சுமத்துகிறார்கள். ஏன்னா இங்கே என்ன நடந்தாலுமே இந்தியாவுக்கு தெரியுது, இங்கே என்ன பிரச்சனை வந்தாலுமே இந்தியாவுக்கு தெரியுது. அப்போ இந்தியாவை நம்ம எதுவுமே கார்னர் பண்ண முடியல. அதுக்கு பதிலாக இந்தியா நம்மளை கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவினுடைய ஒரு உந்து சக்தியும் இதற்கு பின்னாடி, நம்ம நாட்டுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய தாக்குதலில் இருக்குது அப்படின்னு சொல்கிற அடுத்த ஒரு புனைவு கதையை எடுத்து வெளியில் விடுறாங்க. இவ்வளோ நாள் ஜம்மு காஷ்மீரை பற்றி பேசிகிட்டு இருந்த பாகிஸ்தான் திடீர்னு பார்த்தா இந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, இந்தியா தான் எங்களுக்கு இந்த தெஹ்ரிக் தாலிபன்கள் அட்டாக் நடத்துவதற்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு புது கதையை உருவாக்கி விட்டுருக்கிறதுனால இந்தியாவும் நம்முடைய பார்டரை கொஞ்சம் செக்யூர் பண்ண வேண்டிய ஒரு தேவைகள் வந்து நிற்கிறோம். ஸோ ஒரு குட்டி பிரச்சனையை யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே பாகிஸ்தான் தான். தாலிபன்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லி தீவிரவாதத்தை வளர்த்து விட்ட பாகிஸ்தான் இன்னைக்கு அதே தாலிபன்கள் 2ஆ பிரிந்து 2 பேருமே இப்போ பாகிஸ்தானுக்கு எதிராக திரும்பி இருப்பதால் அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தையும் கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகிறது. ஜனவரி 31 பாகிஸ்தானுக்கு ஒரு பெரும் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள் இம்ரான்கான் அவர்களுடைய அரசியல் கட்சி. இந்த ஜனவரி 31க்கு பிறகு பாகிஸ்தானில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா இம்ரான்கான் அவர்களுடைய கட்சி இதை கடைசி எச்சரிக்கையாக கொடுத்துருக்காங்க. இதை பற்றி எந்த விதமான ஒரு சீரியஸ்னஸும் இல்லாமல் பாகிஸ்தானுடைய இப்போதைய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது ஜனவரி மாதம் தொடக்கத்திலேயே பாகிஸ்தானுக்கு அடுத்த ஒரு பூதாகரமான செய்தி வெளியாக இருக்கிறது. சுமார் 15,000 தாலிபன்கள் வீரர்கள் தயாராக இருக்காங்க, பார்டர் ஃபுல்லாக அவங்க நிப்பாட்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான். அப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையாக இப்போ நம்ம பக்கத்து நாடுகளில் ஒரு பெரும் பிரச்சனையாக மாறி இருப்பதால் இந்தியாவும் கொஞ்சம் விழிப்புடன் செயல்பட வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். அடுத்தடுத்தா வரக்கூடிய பல செயல்களையும் நம்ம உன்னிப்பாக கவனிக்கலை அப்படின்னா இவங்க 2 பேருமே ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கும்போது அதில் இந்தியாவையும் இழுத்து விடுவார்கள் அப்படிங்கிறத இப்போதே நம்மளால் உணர முடியுது. ஸோ பார்க்கலாம் பாகிஸ்தானில் அடுத்தடுத்தா என்ன நிகழ்வுகள் நடக்கிறது, இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு மட்டும்தானா இல்லை இந்தியாவை பாதிக்குமா, சீனாவுக்கு இது எந்த அளவுக்கு பாதிப்பையும் ஏற்படுத்துகிறது, சீனாவுக்கு இதை விட்டால் வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வேறு பதிவுகளில் பார்க்கலாம். ஆனால் இப்போ ரொம்ப ஹாட்டாக இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இந்த வாரத்திலேயே இந்த 2 பேரில் யாரோ ஒரு நபர் ஜெயிக்கணும். அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.